السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا. صدق الله العلي العظيم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமல்ல அல்லாஹ்விற்கு, எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய அமல்கள் ஏற்கப்பட வேண்டுமையானால் அது எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது சார்ந்த விஷயத்திலும் சில நிபந்தனைகளை அல்லாஹு தாலா முன்வைக்கின்றான். அந்த அடிப்படையில் அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான்: ஒமன் அஹ்சனு தீனம் மிம்மன் அஸ்லம வஜுஹஹு லில்லாஹி வஹுவ முஹ்சினுன் வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. எவர் தம்மை முற்றிலும் அல்லாஹ்விற்காக அர்ப்பணித்து நன்மை செய்கின்றவராக இருந்து நேரிய வழியை சார்ந்திருந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மார்க்கத்தை பின்பற்றுகின்றாரோ அவரை விட மார்க்கத்தால் அழகானவர் யார் அப்படிங்கிறது அல்லாஹு தாலா கேட்கின்றான். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தம் நேசராக ஆக்கி கொண்டான் அப்படிங்கிறத மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுகின்றார். ஒரு முஃமினான அடியான் நல்ல அமல்கள் பல செய்யக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் அந்த அமல்களில் 2 நிபந்தனைகள் பேணப்படாததால் அந்த அமல்கள் வீணாகி விடுகின்றது என்பதை அல்லாஹு தாலா மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு உணர்த்தி காட்டுகின்றான். அந்த 2 நிபந்தனைகளைத்தான் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹு தாலா இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவான். அதில் ஒன்று, தன்னை அல்லாஹ்விடம் முழுமையாக ஒப்படைத்தவன் அவன் செய்கிற அமல்களில் பிறர் புகழ்ச்சியோ அல்லது வேறு உலக ஆதாயமோ இருக்காது. இது முதலாவது விஷயம். ஒரு அமலை செய்கின்ற பொழுது முற்றிலும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான ஒரு நிலைமையில் அல்லாஹ்விடம் முழுமையாக ஒப்படைத்தவனாக தன்னை அமல் செய்யக்கூடியவனாக இருக்கணும். இது முதலாவது நிபந்தனை. 2வது, அந்த மனிதன் செய்யும் அமல்கள் நன்மைகளாக இருந்தால் அது அல்லாஹும் ரசூலும் சொல்லித்தந்த அமைப்பில் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரசூல் நமக்கு எவ்வாறு அமல் செய்யணும் அப்படிங்கிறத கற்றுத்தராங்களோ அதன் பிரகாரம் இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகள் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். ஆனால் இன்று அமல் செய்பவர்களிடம் இந்த 2 நிபந்தனைகளில் ஒன்று பேணப்பட்டால் மற்றொன்று பேணப்படுவதில்லை அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். என்ன காரணம்? மன தூய்மையுடன் அமல் செய்பவரிடம் அந்த அமல் சுன்னத்தான முறையில் இருப்பதில்லை. சுன்னத்தான முறை பேணி அமல் செய்பவர்களிடம் மன தூய்மை இருப்பதில்லை. இந்த 2 விஷயங்கள் பேணப்படாததால் சில சமயங்களில் நம்முடைய அமல்கள் வீணாகி விடுகின்றது அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். ஆனால் அமல்கள் செய்பவரிடம் மன தூய்மை என்ற உள்ரங்க சுத்தமும் சுன்னத்துகளை பேணுதல் என்ற வெளிரங்க சுத்தமும் 2ம் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு தாலா மேற்காணக்கூடிய திருமறை வசனத்தின் மூலமாக நமக்கு உபதேசிக்கின்றான். ஒரு நபித்தோழர் தும்மிவிட்டு அதற்கு பதிலாக அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் என்பதாக சொல்லிட்டாங்க. ஒரு சஹாபி என்ன செய்கிறாங்க? தும்மிட்டு அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அருகில் இருந்த இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த தோழரிடத்துல இவ்வாறு கேட்டாங்க: தோழரே, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்ஹம்துலில்லாஹ் என்று மட்டுமே சொல்லி சொன்னாங்க. அதைவிட வார்த்தைகள் கூட்டுவது முறையல்லவே என்பதாக
அந்த தோழரிடம் சொன்னாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தும்முனா எந்த வார்த்தையை சொல்லணுங்கிறத கற்றுக் கொடுத்தாங்களோ அதை மட்டும் சொல்லுங்க, ஏன் அதை மிகைப்புப்படுத்தி அதிகமான விஷயங்களை நீங்கள் என்ன செய்கிறீங்க சொல்கிறீங்களே? அவ்வாறு சொல்வது நபியினுடைய சுன்னத்தை பேணுகின்ற விஷயத்தில் நீங்கள் பொடுபோக்காக இருந்து விட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல சுட்டி காண்பிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு வரலாற்று குறிப்பில் நம்ம பார்க்குறோம். இதே ஹசரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க தம்முடைய ஆட்சியின் போது ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. ஹசரத் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய ஆட்சியில் ஒரு இமாமுக்கு பின்னால் நின்று என்ன செஞ்சாங்க, தொழுதாங்க. தொழுது முடித்ததற்கு பிறகு அந்த இமாம் இடத்துல நீங்கள் என்ன தொழ வச்சிங்க, மீண்டும் தொழ வைங்க என்பதாக ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொன்னாங்க. அந்த இமாமும் என்ன செஞ்சாங்க, திரும்பவும் தொழுகை நடத்தி முடித்தாங்க. அப்படி தொழுகை நடத்தி முடித்ததற்கு பின்பு ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த இமாம்கிட்ட கேட்டாங்களாம், இமாம் அவர்களே, இப்பொழுது தொழ வச்சிங்க இல்லையா, இது எப்படி இருந்தது, முதலில் தொழ வச்சிங்களையா அது எப்படி இருந்தது என்பதாக கேட்டதற்கு அந்த இமாம் அழகான ஒரு பதிலை சொன்னாங்களாம். அதாவது, ஹலீஃபா அவர்களே, முதலில் தொழ வைத்த தொழுகை அல்லாஹ்விற்காக நான் தொழ வச்சேன். முதல் தொழ வச்ச தொழுகை அல்லாஹுக்காக வேண்டி தொழ வச்சேன். இரண்டாவது தொழுகை நடத்தியது ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களாகிய உங்களுக்காக அப்படின்னு சொல்லி அந்த இமாம் சொன்னாங்களாம். நீங்கள் சொன்னதுக்காக வேண்டி இப்படி தொழ வச்சேன், ஆனால் முதல்ல நான் தொழ வச்சது அல்லாஹுக்காக வேண்டி நான் தொழ வச்சேன் அப்படிங்கிறத அங்கே எடுத்துரைத்தார்கள். அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், வரலாற்று குறிப்பின் மூலமாக நம்ம பார்க்குற அன்பானவர்களை. ஆக நம்முடைய அமல்கள் யாருக்காக வேண்டியும் அல்லாமல் அல்லாஹ் ரசூலுக்காக வேண்டி இருக்குமேயானால் அந்த அமல் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக, அதற்கான மிகப்பெரிய ஒரு சன்மானம், நற்கூலி அல்லாஹ்விடத்தில் நிச்சயம் கிடைக்கும். அந்த அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் உங்களுடைய அமலை நீங்கள் என்ன செய்யாதீங்க, வீணாக்கி கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறத தான் இந்த வரலாற்று குறிப்பின் மூலமாக நாம் பார்க்க முடிகின்றது. எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன தூய்மை சுன்னத்துகளை பேணக்கூடிய வகையில் நம்முடைய அமல்களை அல்லாஹு தஆலா பாதுகாத்து அதன் மூலமாக பல பாக்கியங்களை பெற்ற சிறந்த நல்லடியார்களாக வாழ்வதற்கும், நம்முடைய அமல்கள் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான நிலைமையில் அமைவதற்கும் எல்லாமல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.